अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 29 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசூரிடம் பங்குனி மாதம் 15ஆம் திருநாள். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, ஏகாதசி திதி. அருமையான திதி ஏகாதசி திதி. ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். அதுலேயும் மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். ஸோ இதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் மெயினாக உபவாசம் செய்ய வேண்டும். எல்லாருமே உபவாசம் பண்ணலாம், விரதம் இருக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வாம், அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் பண்ண உங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள், டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கும்பத்துக்கு சூப்பராக இருக்குது, தனுசுவிற்கு நல்லா இருக்குது, மிதுனத்துக்கு மேஷத்திற்கு நல்லா இருக்குது, அண்ட் துலாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். நிர்ஜலமாக உபவாசம் பண்ணுங்கள். நாளைய தினம் துவாதசி திதி பாராயணம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். மெயினாக பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் ஏதோ இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து, படிப்பு, ஓவியம், பிரயாணம் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த டப்புன்னு முடிப்பீங்க. தைரியமாக இருக்கலாம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும், 1-2லாம் இல்லை, பல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம், பணப்பழக்கம், தாராளமான பேச்சு, செயல்திறன், மெயினாக கைமாத்தா வாங்கியிருக்கக்கூடிய கடன் அடைக்கிறது, இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாமா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டரம் கிழிப்பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், புது விஷயத்தை கற்றுக்கக்கூடிய நாள், அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அறிவு இருந்ததுனாவே போதும். அந்த நாளில் எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு யாருமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆலய வழிபாடுகள், புது புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, பிரயாணங்களில் திடீர் சந்தோஷத்தை பார்ப்பது, நல்ல நட்பு உருவாகிறது, ரொம்ப நாள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இன்றைய நாள் நம்மளை தேடி பேசுறது, இந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கும். கார்கோட்டகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிகுந்த லாபம், அபாரமான சந்தோஷம். ஒரு சில பேருக்கு புகழ் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு கிஃப்ட் வரும், எதிர்பாராத சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. எடுத்த காரியங்கள் டார்கெட் இருக்கோ அது கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் டார்க் கிரீன்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே 100% வெற்றி. இந்த நாள் யாருக்கு நடக்குது, யாருக்கு நடக்கலை, நடக்குமா நடக்காதா, இப்படி தான் தள்ளி போகுது, இதெல்லாம் எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்காமல் இருக்காது. 100% நல்லாயிருக்கும். பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தொழிலில் வெற்றி, 10 பேருக்கு உதவக்கூடிய மனோநிலை, மனோபாவகம், மன சந்தோஷம், எல்லா விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை, உதாரணமாக மற்றவர்களுக்கு இருப்பது, இப்படிலாம் மாறுவீங்க. நீங்கள் தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. அதனால் எல்லாமே உங்களால் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சந்தோஷம் தைரியமாக அதிகரிக்கும். சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாகவே சில நாட்களில் நம்ம சறுக்கல்கள் இருக்கும், அதுக்காக ஒரே அடியாக விழுந்துட மாட்டோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதும். நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, மேன்மையை அழிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, எந்த விஷயத்தையுமே உறுதுணையாக நின்று செய்வது, நம்ம 10 பேருக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்க மரியாதை நம்ம திரும்பி வாங்கிறது, வியாபாரங்கள் சிறந்து விளங்குவது, எல்லா காரியங்களையும் டீல் க்ளோஸ் பண்ணுறது, ரொம்ப அற்புதமான நாள். எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், யாருமே உங்களுக்கு கெட்டவங்க கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிறைவேறும், நிவர்த்தியாகும். யாரும் நிறைய பேர் செடி வாங்கணும், துளசி செடி வாங்கணும், பூசணிக்காய் விதைகள்லாம் இந்த நாள் போட்டு நம்ம பூசணிக்காய் செடி வைக்கணும், கொடி வைக்கணும், இப்படிலாம் பிளான் பண்ணிங்கன்னா பண்ணலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப சாத்விகமாக இருப்பீங்க. சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. உட்காந்து பேசி எதுவாக இருந்தாலும் முடிச்சுக்கலாங்கிற தோணும். அந்த எண்ணம் உங்களை 10 மடங்கு மேலேற்றுமே தவிர ட்ராப் பண்ண வைக்காது. அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும், திடீர் பண வரவுகள் கொடுக்கும், சந்தோஷம் மேன்மையை கொடுக்கும், அசாத்தியமான செயல்திறன் கொடுக்கும், எல்லா காரியங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறது நீங்கள் தீர்மானிக்கிறது எல்லாமே நடக்கும், எண்ணங்கள் எல்லாமே நடக்கும். அமோகமான நாள். நிறைய பேர் இன்றைய நாள் படிப்பு சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது, பாடல் சம்மந்தப்பட்டது, கணக்கு சம்மந்தப்பட்டது, உத்தியோகம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.